Chum, chum, chak, 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 chum, chum, chak, chak, chak. அனைவருக்கும் வணக்கம். ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் ஃபைன் அண்ட் ஐம் பேக் வித் another வீடியோ. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கவின் நடித்த கிஸ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அண்ட் பயப்பட வேணாம், எந்த விதமான ஸ்பாய்லரும் இந்த வீடியோவில் இருக்க போகிறதில்ல. ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக வீடியோவை பார்க்கலாம். ஸோ டிலே பண்ணாமல் லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. படம் ஓப்பன் பண்ணா நெல்சன் ஒரு பையன். அந்த பையனுக்கு வந்து லவ்னாலே பிடிக்காது. காதல் பண்ணா ஃபர்ஸ்ட் தூக்கம் போகும், காசு போகும், மன நிம்மதி போகும், பாடி கண்டிஷன் போகும், அப்புறம் லவ் பண்ணவங்களே போயிடுவாங்க. கையெடுக்கிறேன் கட்டையில அடிக்கவா. ஆனால் ஸ்ட்ரேஞ்ச்லி அவனுக்கு ரேண்டமா ஒரு புக் கிடைக்குது. அந்த புக் வந்து சாதாரண புக் கிடையாது. அதுல வந்து ஒரு சூப்பர் பவர் இருக்கு. என்ன அந்த சூப்பர் பவர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எந்த விதமான கப்பல்ஸ் வந்து கிஸ் பண்ணாலும் அவங்களோட ஃபியூச்சர் என்ன ஆக போகுது அப்படிங்கிற விஷன் வந்து நெல்சனுக்கு தெரியுது. கப்பல்ஸ் கிஸ் அடிக்கிறத நீ பார்த்தா உனக்கு விஷுவல் வருது. அண்ட் இது வந்து வரமா சாபமா அப்படின்னு தெரியாம சுத்திட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் புறா இப்படி போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப்ல பார்த்தோம் அப்படின்னா விடிவி கணேஷ், ஆர்ஜே விஜய் அண்ட் கவின் இவங்க 3 பேரோட காம்போ வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு. அண்ட் காமெடிஸ் எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அண்ட் ஹீரோயின் இன்ட்ரோல இருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பில்ட் பண்ண விதம் ஸ்டோரியே ரொம்ப அழகா இருந்துச்சு. ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் இருக்கிற கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப புதுசா இருந்துச்சு. பிகாஸ் கவின் அண்ட் பிரீத்தியோட காம்போ வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. இந்த படத்துல பார்க்கறதுக்கு ரொம்ப ரிஃப்ரெஷிங்கா இருந்துச்சு, ரொம்ப அழகா இருந்துச்சு ஆன் ஸ்கிரீன் பார்க்கறதுக்கு. என்ன அக்கில பிடிச்சி தூக்கி இடுப்புல வச்சு சோறிட்டு போறியா? அண்ட் கவினோட தம்பியா வந்து சக்தி நடிச்சிருக்காரு. சக்தி வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு புது எசன்ஸ் பில்ட் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். பிகாஸ் அவர் வர சீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஃபன் எலிமெண்ட் எக்ஸ்ட்ராவா ஆட் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரீஸியான மூமெண்ட்ல தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படியே மூவ் ஆகுது. அண்ட் இன்டர்வல் பக்கம் வர வர கதை வந்து கொஞ்சம் சீரியஸ் ஆகுது. என்னன்னா இந்த நெல்சனுக்கு வந்து லவ்னாலே பிடிக்காது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, பட் இவென்ச்சுவலி இல் ஃபால் இன் லவ் வித் திஸ் பிரீத்தி. அண்ட் பிரீத்திக்குமே வந்து கவின் மேல லவ் வருது. ஆனா அந்த டைம்ல விதி விடுமா? ஆப்வியஸ்லி விடாது இல்லையா? ஏன்னா அடுத்த ஸ்டோரி மூவ் ஆகணும் இல்லையா? ஸோ அதனால அந்த டைம்ல என்ன ஆகுது அப்படின்னா, கவினுக்கு வந்து இவங்க 2 பேரோட ஃபியூச்சரோட விஷன் வந்து ஆன் சைட் வருது. ஸோ அதுக்கப்புறம் கவினோட ஆக்ஷன்ஸ் என்னவா இருக்கும், அவரோட ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி ஸ்டோரியா இருக்கு. ஸோ இன்ட்ரோல வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ப்ரீஸியா, ரொம்ப ஃபன்னா, என்டர்டைன்மெண்ட்டாக போகுது. அண்ட் செகண்ட் ஹாஃபுக்கு வந்தோம் அப்படின்னா அங்கதான் எமோஷனல் பார்ட் ஆரம்பிக்குது. எமோஷனலி பார்த்தோம் அப்படின்னா கவினோட அப்பா அம்மாவா நடிச்சிருக்கிற தெய்வயானி மேம் அண்ட் ராவ் ரமேஷ் சார் இவங்க 2 பேருமே வந்து ரொம்ப அற்புதமான ரோல். ஈவன் தோ தே ஆர் டிவோர்ஸ்ட் அண்ட் அவங்க 2 பேரும் வந்து ரொம்ப மெச்சூர்டா அந்த குழந்தைங்களை பார்த்துக்கிறதாகட்டும் அண்ட் கவின் எங்கெங்க அவங்களோட லவ்வை வந்து பார்க்க தவறினாரு அப்படிங்கிறதாகட்டும் எல்லாமே வந்து ரொம்ப அற்புதமா ஆன் ஸ்கிரீன் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் செகண்ட் ஹாஃப்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு டாக் சீக்வென்ஸ் வரும். அதுவுமே வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு ஆன் ஸ்கிரீன் பார்க்கறதுக்கு. ரொம்ப இன்ஃபேக்ட் சொல்ல போனா அதுதான் எனக்கு மூவில இருந்த ரொம்ப எமோஷனலான மூமெண்ட்னே சொல்லலாம். ஸோ செகண்ட் ஹாஃப் போல வந்து இவங்க 2 பேர் சேர்றாங்களா, கவின் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாரு அண்ட் எந்த மாதிரி தடங்கள் எல்லாம் தாண்டி வந்து அவரோட லவ் வந்து சக்சஸ் ஆக்குறாரு அப்படிங்கிறது தான் செகண்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப்மே வந்து த்ரூ அவுட்டா எமோஷனலா போகாம அங்கேயுமே ஃபன் எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனா வந்து இவங்க 3 பேரோட காம்போ சொல்லியிருந்தேன் இல்லையா, விடிவி கணேஷ், கவின் அண்ட் ஆர்ஜே விஜய். அவங்க 3 பேரோட காம்போ வந்து த்ரூ அவுட் தி மூவி வராங்க. அண்ட் சொல்லப்போனா வந்து விஜய் சேதுபதி சார் வந்து இந்த படத்துக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காரு. அண்ட் பிரபு சார் வந்து ஒரு சின்ன கேரக்டர் பிளே பண்ணியிருக்காரு, லைக் கேமியோ. பட் ஆனால் அவருமே வந்து ஒரு கேரக்டரா பிளே பண்ணியிருக்காரு. த்ரூ அவுட் கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாமே வந்து அற்புதமா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட டைரக்டர் பத்தி சொன்னா எல்லாருமே ஷாக் ஆவீங்க. இந்த படத்தோட டைரக்டர் வந்து சதீஷ். எஸ், நம்ம டான்ஸ் மாஸ்டர் சதீஷ் தான் வந்து இந்த படத்தோட டைரக்டர். இதுக்கு முன்னாடி நீங்க அவரை வந்து நடிச்சு பார்த்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பீச்ல பார்த்துருப்பீங்க அண்ட் அச்சம் என்பது மடமையடா இந்த படத்துலலாம் அவர் நடிச்சிருப்பாரு. பட் ஆனால் இந்த படத்துல வந்து அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் படம். ஸோ இந்த படத்தோட டைரக்டர் வந்து டெபியூ டைரக்டர். அண்ட் இந்த படம் வந்து ராம்காம் ஜானர்லயே வந்து கொஞ்சம் புதுசா தெரிஞ்சது. ஏன்னா ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட் ஆட் பண்ணதுனால தான். பிகாஸ் நம்ம ஓமை கடவுளை படம் பார்த்துருந்தோம், அதில் வந்து ராம்காம் தான் அதுவுமே. பட் ஆனால் அதில் ஒரு ஃபேண்டசி திங் இருக்கும். அது எவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சோ அதே மாதிரி இதுலேயுமே வந்து அந்த விஷன் திங். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அழகிய தமிழ் மகனில் வந்து விஜய் சருக்கு வரல விஷன். ஸோ அந்த மாதிரி தான் இவருக்கும் விஷன் வருது.
இதில் என்ன டாக்டிக்ஸ்னா இதில் வந்து அவர் கிஸ் அடிக்கிறத பார்த்தா மட்டும்தான் அந்த விஷன் வரும். ஸோ அதுதான் வந்து இந்த படத்தில் இருக்கிற ஆட் ஆன். அண்ட் ராம்காம் ஃபேண்டசி அப்படிங்கிறது வந்து ஒரு என்டர்டெய்னிங்கான ஜானர். அண்ட் நமக்குமே அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து த்ரூ அவுட் தி மூவி இருக்கும், என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கு. அண்ட் படத்தோட சினிமாட்டோகிராஃபியும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த படத்துக்கு. பிகாஸ் ஒரு நியூ ஏஜ் ராம்காம் எடுக்கும் போது அந்த கலர்ஸ், டோன்ஸ் அண்ட் அந்த ஆம்பியன்ஸ் எல்லாமே வந்து சினிமாட்டோகிராஃபி வந்து எலிகெண்ட்டாக ஸ்க்ரீனில் காமிச்சிச்சின்னு சொல்லலாம். அண்ட் படத்தோட மெயின் பேக் போன் வந்து மியூசிக் தான். மியூசிக் வந்து ஜென் மார்ட்டின் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கவினோட பிளடி பர்கர் படத்துக்கும் அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. அண்ட் டாடா படத்துக்கும் அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ ஜென் மார்ட்டினும் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். பிகாஸ் அந்த கிளைமேக்ஸில் வர போர்ஷனில் வர சாங்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. லைக் நமக்கும் அந்த ஃபீல், அந்த எமோஷன், லவ்வை வந்து நமக்கும் தாக்குறதாகட்டும், இதெல்லாமே வந்து ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. லைஃப்ல ஒரு விஷயத்துக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சா அதை அதோட விட்டுடணும். சும்மா தோணும் போதெல்லாம் கம்மா போட்டு கண்டினியூ பண்ணக்கூடாது. செகண்ட் ஹாஃப்ல வந்து நான் ஒரு டாக் சீக்வென்ஸ் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி ஒரு 2K கிட்ஸோட லவ் சீக்வென்ஸ் ஒன்று வரும். அவங்க இப்போ எந்த ஜென்ரேஷன் ஆனாலும் இப்போ யார் வேணா என்ன வேணா ப்ளேம் பண்ணலாம், வேற ஜென்ரேஷன் மாதிரி இந்த ஜென்ரேஷன் லவ் இல்லை, இதுக்கு முந்தின ஜென்ரேஷன் மாதிரி இந்த லவ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் லவ் வந்து எல்லா ஜென்ரேஷன்லையுமே லவ் தானே. ஸோ அதை வந்து இந்த படத்துலையுமே வந்து ஒரு 2K கிட்ஸோட லவ் அண்ட் அவங்க வந்து வீடை விட்டு வெளியேறது அண்ட் அதுக்கு வந்து கவின் எந்த மாதிரி அந்த ஸ்டோரியில் இன்வால்வ் ஆகுறாரு அண்ட் கடைசியில் அவங்க 2 பேரை எப்படி சேர்த்து வைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடு வந்து செகண்ட் ஹாஃப்ல வரும். அண்ட் அதுவுமே வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. எந்த விதத்துலயுமே வந்து போர் அடிக்க வைக்கல. டேய், நீங்க லவ் பண்றது இன்ஸ்டால போட்டா பரவாயில்லடா, இன்ஸ்டால போடுறதுக்கு எதுக்கு லவ் பண்றீங்க? ரோஸ் இஸ் a flower. She is my lover. வாயிலே எச்சிய தூண் துப்பிடுவேன். பெருசா இந்த படத்துல வந்து லேக் அப்படிங்கிறது இல்ல. த்ரூ அவுட் தி ஸ்டோரி வந்து ரொம்ப அற்புதமா, என்டர்டெய்னிங்கா, எக்ஸைட்டிங்கா போயிட்டு இருந்துச்சு. அதனாலேயே வந்து இந்த படம் தியேட்டர்ல பார்க்க ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு. படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கவினோட ஆக்டிங் தான் ஆப்வியஸா. ஏன்னா கவின் வந்து அந்த சாமிங்கா அண்ட் ஆக்ஷன்ஸ் பண்ணா கூட அதுல வந்து ஒரு ஃபன் எலிமெண்ட் இன்க்ளூட் பண்ணி அவரோட ரியாக்ஷன்ஸ் அண்ட் அவரோட ஒன்லைனர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. அண்ட் பாசிட்டிவ்ஸ்ன்னு சொல்லும் போது விடிவி கணேஷ் அண்ட் விஜய் ஆப்வியஸ்லி சொல்லி ஆகணும். அவங்க 2 பேரும் அப்பா மகனா நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. பட் ஆனா அவங்க 2 பேருமே வந்து கவினுக்கு ஒரு ஃப்ரெண்ட் ரோலா தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. சாமிநாதா வாயிலே என்னடா பாக்கு. அண்ட் சக்தியுமே வந்து அவரோட சீன்ஸ் எல்லாமே என்டர்டெய்னிங்காக இருக்கும். அண்ட் விஜய் சேதுபதியோட வாய்ஸ் ஓவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த படத்தில். பிகாஸ் அவர் வந்து ஒரு நரேஷன் பண்ணுறாரு. அது வந்து இந்த படத்துக்கு வர ஆடியன்ஸுக்கு வந்து ஆட் ஆனாக தான் இருக்கும். பிகாஸ் படம் வந்து ப்ரொமோட் ஆகிறதுக்கு வந்து விஜய் சேதுபதி அப்படிங்கிற ஒரு டைட்டில் வந்து இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் அதுதான் இந்த படத்தோட பாசிட்டிவ். நெகட்டிவ்னு பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. பிகாஸ் படம் த்ரூ அவுட் என்டர்டெய்னிங்காக இருந்துச்சுன்னு நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் லேக்ஸ் இருக்கும். பட் ஆனால் அது வந்து நார்மல் தான் ஒரு படத்துக்கு. இந்த வீக்கெண்ட் கிஸ் படம் வந்து உங்களை எந்த விதத்துலையும் டிசப்பாயிண்ட் பண்ணாது அப்படிங்கிறத நான் நம்புறேன். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட மோட்டிவேஷன் வந்து எப்படி கொடுக்க முடியும்னா சப்ஸ்கிரிப்ஷனால மட்டும்தான் கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ண மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அண்ட் நானும் என்னோட ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட் மை ரிவ்யூ அண்ட் கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே. ஜும் ஜும் ஜாக் ஜாக்.